மிஸ்டர் ரிலீஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம் மெய்யன்பர்களே. அது இன்றைக்கு நாட்டு வைத்தியம், வைத்தியங்கள்ல பல வைத்தியங்கள் இருக்குங்க. சித்த வைத்தியம், பாரம்பரிய சித்த வைத்தியத்தில் பாரம்பரிய வைத்தியம், பச்சிலை வைத்தியம், அதே மாதிரி வர்மநாடி வைத்தியம், தொடுநாடி வைத்தியம், அப்புறம் நோக்கு வைத்தியம், அப்புறம் ஆங்கில வைத்தியம், ஹோமியோபதி வைத்தியம், ஆயுர்வேத வைத்தியம், இப்படி எண்ணற்ற வைத்திய முறைகள் இருக்கு. எல்லாத்துக்கும் தந்தை தாயின்னு சொல்ல போனா சித்த வைத்தியம், சித்தர்களால் உருவாக்கப்பட்ட சித்த வைத்தியம். மொத்த வைத்தியத்துக்கும் சித்த வைத்தியம் சிறந்த தீர்வு. இப்ப சித்த வைத்தியத்துடைய தன்மை என்ன அப்படின்னா, இதை முழுமையா நீங்க ஆட்கொண்டு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு நோயாளியை பார்த்து உனக்கு என்ன செய்து, உன்னுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்கறது இன்றைக்கு சாதாரணமாயிருச்சு. ஒருத்தன் நோய்வாய்ப்பட்டவுடன் ஒரு வைத்தியர் வர்றாருன்னா, அன்றைய காலத்துலலாம் அவருடைய கைகளை பிடிச்சு பார்ப்பார். அவர் வாத நாடி, பித்த நாடி, கவநாடி, இந்த 3 நாடிகளுடைய தன்மை எப்படி இருக்கு, இந்த 3 நாடிகளோடு நிற்கவில்லை என்பர்களே, 6 சுவையும் நாடியில் பார்த்து தெரியணும். அவன் தான் வைத்தியர். அப்ப இடது கையும் பார்க்கணும், வலது கையும் பார்க்கணும். அப்ப 2 கைகளிலும் சுவை குறிப்பறியணும். ஒரு சித்த வைத்தியனுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, இதுல இனிப்பு சுவை, அறுசுவை இருக்கு இல்லையா, சுவர்ப்பு, இனிப்பு, கசப்பு, புளிப்பு, உவர்ப்பு, இந்த மாதிரி அறு சுவைகளை எந்த சுவை எந்த நாடி எங்கு மிகுதியாகிறது என்பதை நம்ம பார்க்கணும். எப்போதுமே நாடி 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 பார்த்தல் என்பது உங்களுக்கு அது ஒரு மிக பெரும் கலை. அதுதான் சித்த வைத்தியத்துடைய மிகப்பெரிய ஒரு பெரிய பட்டமே என்னன்னா, நாடி பார்க்கறது தான். சித்த மருத்துவம் போடுகின்ற சட்டமும் அதுதான், பட்டமும் அவன் கொடுத்துருக்க பட்டமும் அதுதான். அப்ப சிறப்பு என்னன்னு நாடி பார்ப்பது. அப்ப நாடி அதாவது நோயை நாடி பார்க்கணும். முதல்ல உங்க நாடியின் மூலமா தான் நோயை நாட முடியும். நோய் எந்த தன்மையில் இருக்கிறதுங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த முக்கூட்டு நாடிகளுடைய தன்மை 6 சுவைகளில் அடங்குறது. இதுதான் பேசிக்கே. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். இந்த 6 சுவை இங்க தெரிஞ்சிடும். உங்களுக்கு எந்த சுவை மிகுதியா இருக்கிறது, உங்களுடைய அதாவது இப்படி பாத்தீங்கன்னா, இந்த கையில இந்த கையோட எண்டு முடிகிற இடம் இங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ரேகை ஓடும். இந்த ரேகை புள்ளி இருக்கு இல்லையா, 1 இன்ச்சு தள்ளி தான் நாடியை பார்க்கணும். நீங்களே பார்த்துக்கலாம். அப்ப இப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு நல்லா பார்த்துங்க. இப்படி பார்க்கும்போது வாதம், பித்தம், கபம், வாதம், பித்தம், கபம் இப்படி வரும். அப்ப இது அவங்க பிடிச்சி பார்த்துக்கிறது. ஆக 1 இன்ச்சு அளவுக்கு தள்ளிட்டு பார்க்கணும். அப்பதான் நாடி கூறு தெளிவா தெரியும். அதுல வாத பித்த கபம் இருக்குல்ல, வாதத்துல என்ன சுவை ஓடுதுன்னு பார்க்கணும், பித்தத்துல என்ன சுவை கலந்து ஓடிக்கிட்டு இருக்குன்னு பார்க்கணும். இப்ப இந்த சுவை கூறு எது மேல எப்படியா பயணிக்குது, இதை பார்க்கும் பொழுதுதான் உங்களுக்கு சுகர் அதுல வந்துடும். எல்லாமே உங்களுடைய டீட்டெயில் பூரா இங்க வந்துடும். அப்ப எந்த டீட்டெயிலும் உங்களிடம் அந்த வைத்தியர் கேட்க மாட்டார். அதன் பிறகு உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு அவருக்கு தெரியும். அப்ப அதற்கான பச்சிலைகளை, அதற்கான மருத்துவத்தை அவர் இந்த மாதிரி செஞ்சுருங்க, சரியா போயிருந்தார். இதுதான் உண்மையான ஒரு விஷயம். அப்ப இந்த நாடிகள்லாம் சரியில்லாம இப்ப நீங்க சாதாரணமா எல்லா நேரத்துக்கும் நாடி பார்க்கக்கூடாது. நாடி பார்ப்பதற்கென்றே ஒரு தனியான நேரம் இருக்கு. என்ன நேரம் தெரியுமா? காலை நேரத்துல நாடி பார்க்கணும். எப்ப தூங்கி எழுறீங்கள, உண்மையிலேயே நாடியின் தன்மையை முறையாக பரிசோதிக்க வேண்டும் என்றால் நீங்கள் தூங்கி எழுந்தவுடன் தண்ணீர் தொடக்கூடாது. தண்ணீர்ல நீங்க கால் வச்சாலும் சரிதான். சார் நான் பாத்ரூம் தான் சார் போனேன், வேஸ்ட். நாடி பார்க்கறது வேஸ்ட். அது
ஒரு பெருங்கொண்ட நோய் ஒருத்தருக்கு இருக்கு, ஒரு புற்றுநோய் இருக்கு, ஒரு அதான் கேன்சரு, மஞ்சகாமால, அடர்ந்த மஞ்சகாமால, அதாவது பயம்படுத்தக்கூடிய எந்த நோயோ ஏதோ ஒரு நோய். இதுக்கு தீர்வு காணணும்னா அந்த நபரை படுக்கையை விட்டு எழுந்த உடனேயே நாடியை பிடித்து விடணும். தண்ணி தொட்டா நாடி மாறும், தண்ணி பட்டா நாடி மாறும். சரியான புள்ளி விவரங்களை நீங்க கணக்கெடுக்க முடியாது. அப்படிப்பட்ட பெருநோய்களுக்கு சரியான புள்ளி விவரங்களை எடுக்கணும்னா நாடியை முறையாக அலசி பார்த்தா தான் அவருக்கு என்ன மருந்து கொடுக்கணுங்கிற தன்மை மருத்துவனுக்கு புரியும். நான் சொல்ல சித்த வைத்தியத்தை மட்டும்தான் பேசிட்டு இருக்கேன். மற்ற வைத்தியங்களை பற்றி நம்ம பேசுறதுக்கான இருக்கிறது நமக்கு கிடையாது. நமக்கு தெரிஞ்சதை நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆக இது மாதிரி அப்ப நான் சொல்றேன், ஏன் சித்த வைத்தியம் எப்ப சிறப்பு பெறும்னா, இந்த மாதிரி நீங்க பயன்பாட்டுக்குள்ள வந்துட்டீங்கன்னா அந்த சித்த வைத்தியம் செம்மை பெற்று விடும். சும்மா ஏதோ கேட்டவன சில நோய்களுக்கு தரலாம். நானே இப்ப எனக்கே சொல்றாங்க, போன்ல எங்கேயோ இருந்து சொல்றாங்க, சரி அப்ப இதை சாப்பிட்டு பாருங்க, நாங்க சொல்றது சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருந்தா எடுத்துங்க. ஆனா ஒரு சித்த வைத்தியரிடம் மிக பெரும் நோய்களுக்கெல்லாம் இந்த மாதிரி அதிகாலை நேரத்துல தண்ணீர் தொடாமல் அவரிடம் கையை காட்டி அதற்கு நம்முடைய சித்தர்கள் சொன்ன அந்த பச்சிலைகளை முறையாக உட்கொண்டால் சத்தியமாக சொல்கிறேன், 100 மடங்கு 100 விழுக்காடு அந்த நோய் பறந்து ஓடிவிடும். இதுதான் ஆய்வு, இதுதான் சரி. இப்படித்தான் நம்ம சித்த மருத்துவம் சொல்லி கொடுத்துருக்கு. இது அதிகாலையில். அதே மாதிரி மாலை நேரத்துலையும் நாடி பார்க்கலாம். அப்ப என்னன்னா 3 மணி நேரத்துக்கு முன்காலம் வரைக்கும் அவங்க தண்ணி தொற்றுக்க கூடாது. அவங்க இது நம்பர் 2. அதான் நம்பர் 1. நான் தண்ணியே தொடாம பார்க்கறது. இந்த சாயங்காலம் பார்க்கறது வேற வழி இல்லாம சரிங்க அப்படின்னா அப்படி பார்த்துக்கலாம். ஆனா மற்ற நேரங்களெல்லாம் நாடி பார்ப்பது என்பதும் நாடி பிடிப்பது என்பதும் அவ்வளவு சிறந்தையாக, அது மிகுந்த அனுபவசாலிகளால் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் சொல்றதுக்கான யோகியதை அவங்களுக்கு இருக்கலாம். கொஞ்சம் அனுபவ பற்றாக்குறை உள்ளவர்கள் பல நேரங்களில் நாடி பார்க்க கையை பிடிப்பது என்பது அது அந்த அளவுக்கு சிறத்தன்மை பெற்றதாக எனக்கு புலப்படவில்லை. என்னுடைய அறிவுக்கு எட்டியவரை, என் அனுபவத்துக்கு எட்டியவரை. ஆக நாடி பார்க்க சிறந்த நேரம் அதிகாலை நேரம். அந்த பேஷண்ட் தண்ணீர் தொடாமல் வைத்தியரிடம் கை நீட்டும். இது ஒண்ணு. அதே மாதிரி மாலை நேரம் 3 மணிக்கு, இப்ப 6 மணிக்கு நாடி பார்க்கிறோம், 3 மணிக்கு அப்புறம் அவர் எதுவுமே சாப்பிடக்கூடாது. தண்ணி தொடாம இருந்துட்டாருனாலும் கிட்டத்தட்ட 70% நாடி பார்த்துட முடியும். மற்ற நேரங்கள்லாம் அனுபவத்தை வைத்துத்தான் அவர்கள் சொல்வார்கள். இதுதான் உண்மை. சரி, இப்ப இந்த விஷயத்துக்கு வந்துடுறேன். அப்ப இந்த மாதிரி நாடிக்கூறுகள் வாதம், பித்தம், கபம், இதுக்கும் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். இந்த வாதம், பித்தம், கபம் சரி செய்வதற்கு என்ன செய்வது? சரி, மாத்திரை அளவுல சரியா போகும். இது சரியா போயிட்டா உடம்பு சரியாகும். அப்ப இதுக்கு என்ன செய்வது அப்படின்னா, இந்த வாதம், பித்தம், கபம் அதை சரி செய்வது எப்படி சரி செய்வது? காலை இஞ்சி, கடும்புகள் சுக்கு, மாலை கடுக்காய், அவ்வளவுதான். இஞ்சியை தோலை நீக்கிட்டு சாறு பிடிஞ்சு சாப்பிடணும். சுக்க சுண்ணாம்பு தடவி இதுல கருக்கிட்டு, விளக்கு இதுல கருக்கி அந்த தூளை எடுத்துட்டு சுக்க தட்டி வெந்நீர்ல நல்லா கொதிக்க வச்சு 200 ml வெந்நீர்ல 1 ஸ்பூன் சுக்குத்தூளி போட்டு சாப்பிடணும். காலை இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலையில கடுக்காய். கடுக்காயுடைய தோல் தான் நம்ம பயன்படுத்தணும். அந்த கடுக்காய் தோலை தட்டி அதை நம்ம கடுக்காய் தோலை சூர்ணமாக்கி அதை 1 ஸ்பூன் வெந்நீர்ல சாப்பிடணும். 48 நாள் தொடர்ந்து நீங்க சாப்பிட்டாலே நாடி குற்றம் சரி செய்யப்படும். நாடி குற்றம் சரி செய்து விட்டால் உடலே சரியாகும். உடல் சரியாகிவிட்டால் உள்ளம் சரியாகும். உள்ளம் சரியாகிவிட்டால் உங்களுடைய இல்லமும் சரியாகிவிடும். இல்லம்னா நீங்க நல்லா இருந்தா உங்க வீடே நல்லா இருக்கும். ஆகவே இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.